ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஐம் விவேகா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் டிஜி லைஃப். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்களோட ஹவுஸ் ஷிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபியூ ஹவுஸ் ஷிஃப்டிங் டிப்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக வந்து எங்களோட எம்டி ஹவுஸ் டூர் தான் பார்க்க போறீங்க. ஸோ குவிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹவுஸ் ஷிஃப்டிங் டிப்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஷூட் கேசஸில் வந்து நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் பாக்ஸஸில் வைக்கிறப்போ ட்ரெஸ்ஸஸ் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தனியாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரு தனி பேக்கில் வச்சுக்கோங்க. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வர டைமில் எதுவும் எடுத்து வச்சுட்டு இருக்காதீங்க. பிஃபோரே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மிஸ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூ எசென்ஷியல்ஸ் லைக் நீங்கள் ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு திங்ஸ்லாம் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இமீடியட்டாக தேவைப்படுற மாதிரியான ஐட்டம்ஸ் லைக் டாய்லெட்ரிஸ் அண்ட் எனி எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே தனியாக நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஷிஃப்ட் பண்ண உடனே வந்து அன்பாக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக டயர்டாயிருவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரியராகவே பிளான் பண்ணி தனியாக பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல் டைப் ஆஃப் ஒயர்ஸ் எல்லாமே வந்து தனியாக நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. எதோட ஒயர் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா டீட்டெயில்டாக அதில் லேபிள் பண்ணி பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீஸ் செட்டுமே வந்து நீங்கள் எல்லாமே தனியாக பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் கீஸ் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேயுமே வந்து லேபிள் பண்ணி நீட்டுக்காக பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஷிஃப்டிங் பண்ணுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையிலையும் வந்து கொஞ்சம் சிசர்ஸ், பேப்பர் கட்டர்ஸ், செலோ டேப்ஸ் அந்த மாதிரி கேரி பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த டைமில் ஃபியூ மைனர் திங்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ தட் ஹேண்டியாக இருக்கும். அந்த டைமில் டெஃபினட்டாக உங்களுக்கு தேவைப்படும். அது கூடவே மார்க்கரும் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. மார்க்கர் வச்சிருக்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க பாக்ஸஸ் வந்து பேக் பண்ணவே வந்து நீங்களுமே அந்த பாக்ஸ் மேலே வந்து லேபிள் பண்ணிடுங்க. எந்த ரூம்லேருந்து எடுக்கிறாங்க ஒரு எந்த ரூம்க்கு அது போகணும் அண்ட் என்ன திங்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நேம்ஸ் ஏதாச்சும் அந்த பாக்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் அவங்க ஷிஃப்ட் பண்ணி அந்த பாக்ஸ் வைக்கிறப்போ எந்த ரூம்க்கு போகுமோ அந்த இடத்துல வைக்க சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்பேக் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்டேயே வந்து ஏசி இன்ஸ்டலேஷன் அவங்களே பண்ணுவாங்களா அப்படிங்கிறத என்கொயர் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் வந்து ஏசி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு 1 or 2 days பிஃபோரே வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்டேயே காட் எல்லாமே அவங்களே மேட்டில் பண்ணியிருப்பாங்களா இல்லை அப்படிங்கிறத என்கொயர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னா 1 or 2 days பிஃபோரே ஃபர்னிச்சர் பீப்புள் யாராவது வந்து கார்பெண்டர்ஸை கூப்பிட்டு நீங்கள் அதை பிரித்து வச்சிருங்க. ஃபியூ கிச்சன் எசென்ஷியல்ஸ் லைக் டீ காஃபி போடுறதுக்கு கெட்டில்ஸ், டீ காஃபி பவுடர்ஸ், சுகர், பிளேட்ஸ், டம்ளர்ஸ் இதெல்லாம் வந்து தனியாக பேக் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் போன உடனே வந்து நீங்கள் கிச்சன் செட் பண்ண முடியாது. அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் வந்து அன்பேக் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும். ஸோ அந்தளவுக்கு பேசிக் கிச்சன் ஃபங்க்ஷன் பண்ணுற அளவுக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் தனியாக பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து இண்டக்ஷன் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ். ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மூவ் பண்ண போகிற ஹவுஸை வந்து க்ளீனிங் சர்வீஸ் யாரையாவது கூப்பிட்டு நல்ல டீப் க்ளீனிங் கொடுத்துருங்க. பாத்ரூம்ஸ் எல்லாமே நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி தருவாங்க. இது வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் ஃபியூ ஹவுஸ் ஷிஃப்டிங் டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது. ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குமே வந்து இந்த ஹவுஸ் ஷிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப புதுசு. ஸோ நாங்கள் வந்து நோ புரோக்கர்ஸ் கிட்ட தான் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களோட வெப்சைட் ஒரு ஆப்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்து அவங்க அசைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க பேக்கேஜஸ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து 2 types ஆஃப் பேக்கேஜ் இருக்குது. ஒன்று நார்மல் பேக்கேஜ், இன்னொன்று ப்ரீமியம் பேக்கேஜ். ஸோ ப்ரீமியம் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபர்னிச்சர்ஸுமே வந்து பபிள் ரேப் பண்ணி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் ப்ரீமியம் பேக்கேஜ் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். எங்கள் கிட்ட இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8,000 கிட்ட ஆச்சு ப்ரீமியம் பேக்கேஜ். இதுலேயே வந்து ஏசி அன்இன்ஸ்டலேஷனுமே வந்து கவர் ஆயிரும். ஸோ இந்த நோ புரோக்கர் டீம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 3rd party பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட அசைன் பண்ணி விடுவாங்க. அவங்க வந்து நம்மளோட லோக்கல் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் யாராச்சும் இருக்கும். ஸோ சென்னையில் தான் நாங்கள் ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால சென்னையில் இருக்க ஒரு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் தான் அசைன் ஆயிருந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஆன் த டே வந்துட்டு டக்குன்னு எல்லாத்தையுமே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப குவிக்காவே ப்ராசஸ் போச்சு. பட் நாங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் பேக்கேஜ்னு செலக்ட் பண்ணியிருந்தோம். எந்த ஃபர்னிச்சர்ஸ்மே வந்து இந்த பபிள் ரேப் பண்ணி அதெல்லாம் எதுவுமே அவங்க பண்ணலை. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெம்போ அசைன் ஆயிருந்தது. நார்மல் குட்டி டெம்போ 10x10 feet டெம்போ தான் வந்து அசைன் ஆயிருந்துச்சு. ஸோ அன்னைக்கு வந்திருந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட
கேட்டப்போ நோ ப்ரோக்கர் இதுதான் அசைன் பண்ணியிருந்ததா சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நமக்கு அசைன் பண்ண ரிலேஷன்ஷிப் மேனேஜர் பார்த்தீங்கன்னா சம் அதர் சிட்டி எங்கேயோ வச்சிருந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்க ஐட்டம்ஸை வச்சு அவங்க சின்ன வண்டி தான் இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா வண்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இங்கே பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸே வந்து ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணி அவங்களே ஹேண்டில் பண்ணாங்க. இதில் தான் ப்ராசஸே வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. பட் ஓவரால் இட் வாஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் நீங்கள் வந்து இந்த ஏதாச்சும் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சரௌண்டிங்கில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கம்பெனி கிட்ட வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அவங்கள வர சொல்லி எவ்வளோ திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் பார்த்துக்க சொல்லுங்கள். முன்னாடியே கார்ட்போர்ட் பாக்ஸஸ் ஏதாச்சும் வேணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்களே வந்து வாங்கி வச்சு நீங்கள் கொஞ்சம் பேக்கிங்லாம் பண்ணிக்கோங்க. நான் வந்து பர்சனலாக கிச்சன் ஐட்டம்ஸ் அந்த மசாலாஸ் அதெல்லாம் வந்து தனியாக பாக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட் வந்தோடனே இங்கே எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் எங்களோட ஹவுஸ் ஷிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் போச்சு. ஸோ குவிக்காக வந்து எங்களோட எம்டி ஹவுஸ் டூரும் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த ஹவுஸ் டூர் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது ஒரு காம்பேக்ட் ஒரு 2 BHK ஹவுஸ் குட்டியாக தான் இருக்கும். எங்களுக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் பெருசாக தேவைப்பட்டதுனால 3 BHK ஹவுஸ்க்கு தான் மூவ் பண்ணியிருந்தோம். இந்த ஹவுஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு கியூட்டா மினி ஃபாயர் ஏரியா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹால் கம் டைனிங்கோட வரும். அது கூடவே அட்டாச்சாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் பால்கனியும் வரும். 3 bedrooms வருது. 2 bedrooms வந்து கெஸ்ட் பெட்ரூம் வித்தவுட் அட்டாச்டு பாத்ரூம். எல்லா ரூம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபர்னிஷிங் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. கிச்சனுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாகவே இருக்கும். அண்ட் ஒரு காமன் பாத்ரூம் வரும். அண்ட் 1 மாஸ்டர் பெட்ரூமில் வந்து அட்டாச்டு பாத்ரூம் வரும். ஸோ இதுதான் எங்களோட நியூ ஹவுஸ். கூடிய சீக்கிரமே இந்த டீட்டெயில்டு ஹோம் டூருமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் நியூ ஹவுஸ் ஷிஃப்டிங் டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பார்க்குறவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய்.